சாம்சங் இருக்கீங்களா? ஆயிருக்கும் மிகவும் இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னோடு பணிபுரிந்து கொண்டிருக்கிற சிஸ்டருக்காகவும் அவர்கள் தான் என்னை மிக வாஞ்சையோடு அழைத்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முடிந்தது. இந்த வார்த்தை மிகவும் பிடித்தது. ஆனால் ஆண்டவருக்கோ இது மிக மிக பிடித்தமான வார்த்தை. சில வேளைகள் நினைக்கிறோம், மறிக்கிற மக்கள் கவலையோடு சொல்லுவார்கள் இல்லையா, முடிய போகிறது, முடிந்தது, என் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் இந்த வார்த்தை எபிரேய பாஷையிலே டென்சஸா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க வார்த்தையிலே என்ன என்றால் முடிந்தது. முடிந்தது என்றால் ஒரு ஆணித்தனமான வார்த்தை. அக்காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பணத்தை மற்றும் பெரிய ஒரு அமௌண்டாக மற்றத்தை வாங்கிவிட்டார் என்றால் அதை திருப்பி கொடுக்கிற பொழுது பத்திரத்தை எழுதி கையெழுத்திட்டு முத்திரை இடிந்து முடிந்தது என்று சொல்லுவார்கள். ஆகவே தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, சகலமும் அவரால் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதி முதல் பழைய ஆகமங்களிலே பிதாவானவர் என்ன செய்தார், அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி எப்படியாவது மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆடுகளையும் மாடுகளையும் புறா குஞ்சைகளையும் பலிகளாக செலுத்தினார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்து பார்த்தார். ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவத்தை எந்த ஒரு மிருகத்தின் ரத்தத்தினால் ஒன்றும் அதை ரட்சிக்க முடியாது என்று அறிந்தவராய் புதிய ஏற்பாட்டிலே புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பியுள்ளார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததே. ஆகவே புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பிதாவானவர் அவரை நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, நீங்கள் என்னை விட அதிகமாக வேதத்தை படிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது. ஆனால் நான் என்ன பிதாவானவர் சொன்ன பிரகாரமாய் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டுதான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். பிரதான கிருபை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்று எண்ணுகிறேன். ஆகவே என்ன முடிந்தது என்று சொல்கிறார் என்றால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர் 3.5 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே ஊழியத்தை செய்தார். ஆனால் அமர்ந்திருக்கிற நாம் 40 வயது, 50 வயது, 60 வயது என்று அளவு கடந்த வயதுகளை கடந்து வேதங்களை வாசித்து உட்கார்ந்திருக்கிறோம். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த இயேசுநாதர் எவ்வளவு பேர் ரட்சித்தார் என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் இங்கு வைக்கப்படுகிற முதலாம் கேள்வி. அடுத்ததாக அவர் என்னவற்றை முடிந்தது என்று பார்த்தால் சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை மன்னிப்பு. ஆகவே நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய சிலுவை வார்த்தை என்ன என்றால் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது பிரதான ஒரு ஆசீர்வாதம். அது கிறிஸ்துவர் மத்தியில் மிக கடினமான ஒரு ஏற்றுக்கொள்கிற காரியமா இருக்கிறது. செத்தாலும் அவன் முகத்தினாடி பார்க்க மாட்டேன். பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஆலயத்திலே ரூபிசம் பாவம் பண்ணுவார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த பாவங்கள், மாமியார் செய்த பாவத்தை மருமகள் மன்னிப்பதில்லை, மருமகள் செய்ததை மாமியார் மன்னிப்பதில்லை. ஆனா வெளியே வந்து காரணம் வந்து அழகா இறங்குவாங்க. உள்ளத்தில் சமாதானம் இல்லை, மன்னியாமல் இருக்க வாழ்க்கை நாம் பெண்களாகிய நாமும் சரி, ஆண்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை மன்னிக்க. அவர் என்ன சொல்கிறார், நான் மன்னித்து முடித்து விட்டேன், நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார். ஆகவே என்னை குத்தினார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள், காரி துப்பினார்கள். நீங்கள் வாசித்தீர்கள் 22ஆம் சங்கீதம். அவர் எலும்பு எப்படி நொறுக்கப்பட்டதை அவர் கண்களால் கண்டார். ஆனாலும் கூட பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சின்ன தவறை இழைத்தால் கூட நம்ம என்ன செய்யறோம், இருதயத்திலே வஞ்சனை வைத்துக் கொண்டு ஒரு மரியாதைக்குறவா பேசினாலே போதும், நம்ம என்ன பண்றோம், அதை வைத்து எப்பொழுது அவர்களை வழிவாங்கலாம் என்று நாம் காத்திருக்கிறோம். அவ்விதமான வாழ்க்கை கிறிஸ்துவனாகி நீ உனக்காக நான் பரலோகத்தை விட்டு இறங்கி என் சரீரத்தை ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தனே, நான் மன்னிக்கிறது போல நீங்கள் என்னிடத்தில் மன்னிக்கிற குணாதிசயங்களை என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மன்னித்து முடிந்தாயிற்று, நீங்கள் மன்னிக்க வேண்டும். அடுத்ததாக தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம். எவ்வளவு அழகா டீச்சர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்ல ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அழுகையோடு அவர் என்ன அழகா சொன்னாரு இல்லைங்களா, தாயை தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நாம் கர்த்தர் கனம் பண்ணி முடித்தார், நாம் முடித்தோமா என்பது மிக கவனமான ஒரு வார்த்தை. நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவது வயது சென்றான பிறகு, ஏன்னா என்கிட்ட பேஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நான் சொல்லி கொடுக்கும் போதுப்பா
ஒரு சும்மா இருங்க. அவங்க சிஸ்டர் சொல்றாங்க அமைதியா இருக்கு. இல்லம்மா நீங்க சும்மா இருங்க, வயசாயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ஏனென்றால் பட்ட மரத்தை பார்த்து பச்சை மரம் என்ன வேண்டாம், பழுத்த மரத்தை பார்த்து சிரித்ததாம். ஒரு நாள் நாமும் பழுப்பேன் என்று அது கவனிக்காமல் சிரித்ததாம். அதே போல நாமும் ஒரு நாளைக்கு வயது ஆகுவோம் என்ற நினைவில் வைத்துக் கொண்டு கடவுள் செய்த காரியமாக அவர் சொன்னது போல சிலுவின் அடியில் இருந்த தன் தாயை பார்த்து 30 வயது வரை வளர்த்த தாயை பார்த்து அதோ ஒரு மகன் பாருங்க. ஒரு கோட்பாடு காணிக்கை மத்திய நான் எல்லா கொட்டேஷனும் சொல்ல ஆசைங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அதாவது பெற்றோரை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கோட்பாடு காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கோட்பாடு காணிக்கை கொடுத்து விட்டு, அதாவது இந்த காலத்திலே என்ன பண்றோம், கொண்டு போய் மடத்துல விட்டுறோம். அந்த காலத்துல கோட்பாடு காணிக்கை கொடுத்து விட்டாலே போதும், பெற்றோரை ஒப்படைத்து விட்டால் அவருடைய கடமை முடித்தது. ஏனென்றால் நான் கோட்பாடு காணிக்கை கொடுத்துட்டேன், எனக்கு பயமில்லை என்று சொல்லுகிற காலங்களில் அந்த காலங்களில். ஆகவே தான் கர்த்தர் கோட்பாடு காணிக்கை கொடுக்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் என்ன சொன்னார் அவர், இதோ தாய். ஏனென்றால் அப்பொழுது மரியாள் திடகாத்திரமாய் இருந்திருப்பாள். காலம் செல்ல செல்ல அவளும் வயதிலே மூத்தவளாய் தன்னுடைய பலன் ஒடுங்கி இருக்கும். பலன் ஒடுங்குகிற பொழுது, ஒரு குழந்தை அழுகிற பொழுது தாய் மார்பில் அடைத்து பாலை கொடுக்கிறாள், காப்பாற்றுகிறாள். சிக்னஸ் வந்து எவ்வளவு காப்பாத்துறாங்க. ஆனா வயதான தாயை காப்பாற்றுவதற்கு பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமான காலம் அது இக்காலத்தில் இருக்கிறது. ஆகவே தான் தன் தாய் ஒருவேளை வயது சென்று விட்டால் அவள் வெலன் ஒடுங்குற பொழுது, இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்ததற்கு அவளை பயன்படுத்தினாரே பிதாவானவர், அவளை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நான் இந்த காரியத்தை செய்து முடித்தேன், நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அடுத்ததாக ஏலி ஏலி லாவா சபக்தானி, அது என்னென்றால் தேவனே. தம்பி எவ்வளவு, என்னுடைய ஹஸ்பண்டோட ஜாக் தான். ஜாக் எனக்கு நன்றாக தெரியும், சிறுவர் மட்டின் ஊழியர்கள் ரொம்ப அழகா செய்யற பிள்ளைதான். ஆகவே அவர் சொன்னது போல உலகத்தில் உள்ள பாவங்கள் உன்னை அழுத்துகிற பொழுது, ஆகவே அதுக்கு என்ன நான் சொல்லுகிறேன் என்றால், என் பாவங்கள் அழுத்துகிற பொழுது பிதாவை கூப்பிடுத்தான் நான் முடித்தேன் தவிர வேறு யாரும் நான் ஓடவில்லை. உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் அநியாயங்கள் மிகுதியான பொழுது, நீங்கள் ஒடுக்கப்படுகிற பொழுது நீங்கள் யாரை அழைக்க வேண்டுமா? பிதாவை. தேவனே, எசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என்னால தாங்க முடியல, என் அறியாமல் செய்த பாவங்கள், என் அறியாமல் செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க என்று நீங்கள் எங்க செல்ல வேண்டுமா? பிதாவை நோக்கி. ஏனென்றால் குமாரன் அவர் நினைத்திருந்தால் ஒரு தூதனுடைய கெப்பாசிட்டி என்ன என்று பைபிள் எழுதுகிறது, 1,85,000 ஒரு தூதரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்பொழுது ஒரு தூதரை சொல்லியிருந்தால் போதும், அங்கு உள்ளவர்கள் 1,00,000 மேலும் இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெட்டி வீழ்த்திருப்பாங்க. ஆனால் அது சித்தமல்ல. தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாய் அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் நடைபெற்றது. ஆகவே தான் அவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய முழு பலத்தை நான் இங்கு பயன்படுத்தி உலகம் முழுவதும். தம்பி ரொம்ப அழகா சொன்னாப்புல, உலக பாவம், ஒரு பாவத்தை தன்னுடைய பாவத்தை சுமப்பதில் தவறு, உலக பாவத்தை எல்லாம் சுமந்தவராய் கொஞ்ச நேரம் சூரியன் கண்ணை சுருக்கியது, அவ்வளவுதான். அந்த சூரியனுக்கு பார்க்க முடியவில்லை. பரிசுத்தராக இவர் உலக மக்களுக்காக இப்படி ஒரு பாவத்தை சுமக்கிறாரே என்று சூரியன் கண்ணை சுருக்கி மூடுவதுதான் அந்த கொஞ்ச நேரம், இருட்டுகிற நேரம். அந்த நேரம் தான் அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகி என்ன சொல்றாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன். ஆகவே நாமும் கூட பயங்கரமான சூழ்நிலை தள்ளப்படுகிற பொழுது தயவு செய்து மனிதர்களை எதிர்பார்க்காதீர்கள். முழங்காட் படியிடுங்கள், வேதத்தை எடுங்கள், வேதத்தின் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள், அதன் பிரகாரம் நடக்க ஆரம்பிங்கள். அடுத்ததாக தாகமாய் இருக்கிறேன். ஆகவே தாகம், எதன் மீது தாகம்? ஐயா அழகாக சொன்னார், உங்களுக்கு ஆத்ம மீத தாகம் வேணும் இல்லையா? கிறிஸ்துவர்கள், நம்ம இத்தனை வயது இந்த இரவு கர்த்தர் வருவாரானால் எனக்காக எத்தனை ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தினாய் கேட்டா என்ன சொல்வீங்க? ஐயோ மாமியார் பிரச்சனை, வாட்ல போனா வாட்ஸ்அப்ல பிரச்சனை, நைட் டியூட்டி, டே டியூட்டி, இங்க வந்தா புஷ் அடிக்கிறான், கைது கடை நிறைய இன்னும் காரை வாங்கலாம், அவன் காரை வாங்குறான், அவன் வண்டியை வாங்குறான், கால் வலி, முட்டி ப்ராப்ளம், இதை சொல்லுவாமா? எல்லாம் உன்னுடைய ப்ராப்ளம். உனக்கு இத்தனை ஆண்டுகள் ஜீவனை தந்து என் சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்து உன்னை உட்கார வைத்து நல்ல ஃபேன் கடியில வந்தோட லைட் இல்ல, ஃபேன் இல்ல, அப்படியே விசில். எனக்கு ரொம்ப வியர்க்கும், ஏசப்பா இதுதானா சிலுவை கொடுமை, வந்தோட லைட் ஆஃப் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஏன்னா எங்க சர்ச்ல எப்பவுமே யூபிஎஸ் ஆன்லைன் தான் இருக்கும். அப்படி யோசித்த கொஞ்ச நேரம் அந்த வேர்க்கிறதுக்கு தாங்க முடியல. நீங்க அத்தனை மணி நேரம் சிலுவையில தொங்குறீங்க ஆண்டவரே, இந்த உபத்திரத்தை பார்த்தாலும் நான் நிறுத்த கூடாதா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம தாகத்தை கொண்டவர்களா நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்லாமல்
நீங்கள் உறங்க செல்லக்கூடாது. ஏனென்றால் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்னா உனக்கு ஐயோ என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அதன் பிரகாரம் கல்வனை பத்தி அழகாக டீச்சர் பேசினாங்க. 2 கல்வனை பத்தி அவன் பாருங்க, அவன் எந்த ஆலயத்துக்கும் போகவில்லை இல்லையா, எந்த சுவிசேஷம் அவன் கேட்டு பக்கா கொலகாரன். ரோம பேரரசு ஒருவனை சிலுவை அடைகிறது என்றால் மகா பெரிய கொடிய கல்வன், குற்றமுள்ளனா இருப்பான். எத்தனையோ பேரை கற்பழித்திருப்பான், எத்தனையோ பேரை கொலை செய்திருப்பான், எத்தனையோ குற்றங்களை கண்டுபிடித்திருப்பான். ஆகவே தான் அவனுக்கு சிலுவை மரணம். ஆகவே தான் அவன் சிலுவை அவன் யோசித்திருப்பான், என்ன நான் தான் ஜில்லா கேடி, என் கண்ணுக்கு மாட்டாத இந்த ஆளு ஆரம்பத்திலிருந்து குத்துகிறவனையும் அவன் தலையில முடிய அடிக்க உள்ள குத்துறாங்க, சனித்துல துப்புறாங்க, சனித்த விழிக்கிறாங்க, குத்துறாங்க. ஆனாலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார் என்றால் நிச்சயமாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று ஒரே செகண்ட்ல புரிந்து கொண்டான். ஆனா இத்தனை வருஷமா இருக்கிறோம், இன்னும் நம்ம செத்து போடணும் கவலை இல்லையா? ஏதாவது ஒரு சுகர் கம்மியாகட்டும், ஏதாவது ஒரு பிபி கம்மியாகட்டும், என்ன பண்றோம்? உடனே நம்முடைய கவலை, உடனே சிஎம்ஸ்ல பெஸ்ட் டாக்டர் யாரு, சீப் டாக்டர் யாரு, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க படிச்சுதான் உட்காந்துக்கிறாங்க, நாங்களும் படிச்சுதான் வேலை செய்யறோம், நானும் நர்ஸ் தான். ஆகவே முதலாவது என்ன சொல்றாங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கூட்டிகள். முதல்ல தேடுங்க, பிபி வரட்டும், அதெல்லாம் வரணுங்க, சுகர் வரட்டும். ஏசாமியோட பாடுகள் வரலையா? பாடுகள் மத்தியில கடந்து போனார். நம்முடைய பாடுகள் அவர் சுமந்தார். நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். முட்டி வலி, கண் வலி, கால் வலி, புஷ்டு பண்ற கொடுமை, கொண்டாடி பண்ற கொடுமை, மாமியார் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா நம்மை போல ஏனோக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். ஆனா கர்த்தரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். எரியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கருத்தாய் செவித்தான், மழை வரவில்லை. ஆகவே இப்படி வேதத்தில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன சொல்றார், எல்லாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேன், உலக பிரகாரமாக செஞ்சேன். ஆனா பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்வது மிக கடினம், யாரும் செய்ய முடியாது. ஏன்னா ரத்தம் தொங்க அப்படியே சிலுவையில் தொங்கி இருக்கிறார் ஆண்டவர். அப்ப மன்னிக்கிறார், தன்னுடைய தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தாயை ஒப்படைக்கிறார். வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க வந்த கடைசி நோக்கம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். யார தூக்கலாம் பரதேசிக்கு? கடைசியா மோசைய தூக்கல, ஆரோன் தூக்கல, எலியா தூக்கல, யாக்கோபு தூக்கல, ஈசாக்கு யாருமே கூட கூட்டிப்பாரு. ஒரு பக்கா ஒன்னானவர் என்னது பாவி, சிலுவை அறையப்பட்ட ரோம பேரரசா சிலுவை அறையப்பட்ட அகோரமான பாவி. அவன் கருப்பா சிவப்பா ஒண்ணும் தெரியல. அவன் காதுக்கு கேட்டது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த சிலுவை இருக்கும் தெரியாது. என்ன செஞ்சார்? பிதாவே, ஒருத்த நிந்திக்கிறான், ஒருத்த என்ன பண்றான்? 2 பேர் மாவரைப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவருடைய நோக்கம் ஒரு பாவியை, பாவத்தை மன்னித்து ரட்சித்து ஒரு பாவியை பரதேசிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது நோக்கம். ஆகவே அந்த நோக்கத்தை நான் செய்து முடித்தேன். நீ என்ன செய்து கொண்ட? கடைசியாக எல்லாத்தையும் செய்து முடித்தேன். என் ஆவியை யாரிடத்தில் நான் ஒப்புவிக்கிறேன். உறவுக்கு முன்பதாக யூதேயா ஸ்திரீகள் என்ன செய்வார்கள் என்றால், தன் பிள்ளைகளுக்கு நிலைக்கால வேத வசனங்கள் எழுதி வைப்பார்கள். பிள்ளைகள் உறங்குற பொழுது செல்போனை பார்த்து அப்படியே தூங்குற. அதிக பேசுகிற ஒருத்தர் சினிமா படம் போயிட்டே இருக்கு, அப்படியே கூவிட்டு போயிட்டு. அம்மா படம் பார்க்கறாங்க, சிவாஜி படம் பார்க்கறாங்க, மக உள்ள உட்கார்ந்தாங்க, படம் பார்த்தாங்க, சிவாஜி கூட போன மாதிரி இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆகவே கடைசி நாம் தூங்குகிற பொழுது நம் வாவியை யாரிடத்தில் ஒப்புவிக்கிறோம்? பொழுது விழிந்தவுடன் எழுந்து கொள்வோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் ஆவியை ஒப்புக்கொள்ள, மரணம் என்ப ஆவி இல்லை இங்கு கொடுக்கப்பட்டது. நீ உறவுக்கு முன்பதாக அடுத்த நாள் எழுதுக்க வேண்டும் என்றால் நீ காரியங்கள் அந்த நாள் முழுவதும் 24 மணி நேரம் நீ செய்த காரியங்கள் என்ன தவறு செய்தாய், ஆண்டவருக்காக என்ன செய்தாய், எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்தினாய், எவ்வளவு நேரம் வேதத்தில் வசனத்தை வாசித்தாய், சாட்சியா எப்படி வாழணும்? உன்னை பார்த்தா சாட்சி சொல்லணும், நீ நடந்தா சாட்சி சொல்லணும், நீ சிரிச்சா சாட்சி சொல்லணும். உன் கண்ணை பார்த்தாலே அக்கா வந்தா நல்லா செய்வாங்க, அக்கா வந்தா சிரிப்பாங்க, அக்கா நன்மையே செய்வாங்க, தீமை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்தை உட்கொண்ட நாம், தேவனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தை உட்கொள்கிற நாம் என்ன பண்ணோம்? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இவையெல்லாம் நான் முடித்தேனப்பா, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீர்கள். உலகம் என்றால் நார்த் இந்தியாவுக்கு அவசியம் கிடையாது. உலகம் என்றால் உங்கள் உள்ளம் தான் உலகம், உங்கள் குடும்பம் தான் உலகம். முதலில் உள்ளத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாகுங்கள். அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில், உங்கள் உடல் பிறப்புகள், உங்கள் பிள்ளைகள் மத்தியில், வேலை ஸ்தலங்களில் நீங்க சாட்சியாக்க கத்துங்க. அப்புறமா நீங்க நார்த் இந்தியாவுக்கு போலாம். இப்படி ஒவ்வொருத்தரா நீங்க சாட்சி ஆக ஆக அவரவர் அவர் குடும்பத்தை சாட்சியை நடத்தினால் உலகமே ஆண்டவர் பின்பதாக போகும். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று அநேக காரியங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் கேட்பது, நான் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? இதுதான் கேள்வி. இதை இருதயத்தில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை ஆண்டவர் உணர்த்துகிறாரோ
அதை செய்யும்படி தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவார். நன்றியுடன் நாம் யாவரும் எழுந்திருந்து 9வது பாடலை